எல்லா துதியும் கனமும் மகிமையும் என் இயேசுவுக்கே சொந்தம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ராகம் ஒரு இந்துஸ்தானி ராகம், ஒரு வித்தியாசமான ராகம், தேடினாலும் கிடைக்காத ராகம் என்று கூட சொல்லலாம். லலித சோகினி. லலித சோகினிங்கிற ராகம் கன்னட சங்கீதத்தில் லலிதான்னு ஒரு ராகம் இருக்குது. உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சகோதரி சாரவணவர்ஜி அம்மாவுடைய அப்பா மிகப்பெரிய இசைக்கலைஞர். அதனால் அவருடைய தன் பெண் பிள்ளைகளுக்கு ராகங்கள் பேரை வச்சார். நவரோஜ், சாரவணவர்ஜி நவரோஜ் ஒரு ராகம், லலிதாங்கிற அவங்க அக்கா ராகம் லலிதா, அவங்க அக்கா பேர் லலிதா, அவருடைய தங்கை பேர் வசந்தா. இவங்கெல்லாம் ராகங்கள். இப்போ இந்த லலிதாங்கிற ராகம் ரொம்ப ஃபேமஸான ராகம். இந்த லலிதான்ற ராகம், வசந்தாங்கிற ராகம், லலித பஞ்சமங்கிற ராகம், வசந்த பைரவிங்கிற ராகம், இது எல்லாமே சேம் ஸ்ட்ரக்சர் உள்ள ராகங்கள். அதில் இந்த லலிதா ராகம் ரொம்ப விசேஷமான ராகம். பஞ்சமம் கிடையாது, பா கிடையாது, சாரவ ராகம், 6 சுரம் இருக்குது. பஞ்சமம் இல்லாத ராகங்கள் ரொம்ப ரேரான ராகங்கள். ஏன்னா இப்போ சுதி பாக்ஸில் இல்லை தம்பரா சுதியில் ச ப சா அதுதான் வரும், 3 சுரம். இதில் சாமா சா போடணும் அல்லது சாகா சா போடணும். ச ம சா பா ச ம சா ச பா சா போடக்கூடாது. ஏன்னா பஞ்சமம் கிடையாது, போட்டால் அது ராகம் பாட முடியாது. ச ம சா தான் போடணும். இது ராகங்களில் நிறைய ஆராய்ச்சிக்குரிய விஷயங்களோட வித்தியாசம். இப்போ இந்த லலிதா அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்னா, விளையாட்டும் அழகும் நிறைந்த எளிமையான பெண்ணுங்கிறான். என்ன அழகு பாருங்கள், லலிதா அப்படின்னு பேர். நம்முடைய முன்னோர்கள்லாம் பேர் வச்சுருக்காங்க, ரொம்ப அறிவுள்ளவர்கள், ஞானத்தில் தேறினவர்கள். விளையாட்டும் அழகும் நிறைந்த எளிமையான பெண்ணுன்னு அர்த்தம் லலிதாங்கிற வார்த்தைக்கு. இந்த லலிதா ராகம் ஆன்மீக பாடல்களுக்கு ஏற்றது. இனிமையான பக்தி ரசம் மிகுந்த ராகம், அதிகாலை நேரத்தில் பாடுற ராகம், மன அமைதியும் மன உருக்கத்தையும் தருகிற ராகம். சங்கீத மும்மூர்த்திகள் சொல்லியிருக்கேன். தியாகராஜ சுவாமிகள், முத்துசாமி தீட்சிதர், சியாமா சாஸ்திரிகள், சுவாதி திருநாள்னு ஒருத்தருந்தாங்க. இவங்கெல்லாம் நிறைய இந்த லலிதா ராகத்தில் பக்தி பாட்டு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி முத்துத்தாண்டவர், மாரிமுத்தா பிள்ளை, அருணாச்சல கவிராயர், தமிழ் மும்மூர்த்திகள், அவங்களும் நிறையா பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய மும்மூர்த்திகள், கிறிஸ்தவ மும்மூர்த்திகள், வேதநாயக சாஸ்திரியார், தஞ்சை ஆபராம் பண்டிதர், மயூரம் வேதநாயகம் பிள்ளை, இவங்கெல்லாம் பண்ணியிருக்கலாம். சாட்டில் லலிதா ராகத்தில் பண்ணதான் எனக்கு தெரியல, என்னுடைய அறிவுக்கு தெரியலன்னா பண்ணியிருக்கலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா, மறைக்கப்பட்ட மறுக்கப்பட்ட சிலதெல்லாம் ஏடுகளே இல்லை. நான் சொன்னேனே, வேதநாயக சாஸ்திரியார் அவர் எழுதின ஏடுகள் 100 காவியம் எழுதியிருக்கார், இலக்கிய காவியங்கள். 12-10 தான் இருக்குதான், இதெல்லாம் எங்கேன்னு போயிட்டு தெரியல. அது மாதிரி மறைக்கப்பட்ட, மறக்கப்பட்ட, தொலைக்கப்பட்ட, கவலைப்பட்டு அதை சேர்த்து வைக்கல சார். நம்முடைய பொருள்கள்லாம் பொக்கிஷமாக சேர்த்து வைக்கல. சேர்த்து வச்சதெல்லாம் பொக்கிஷமாக இருக்குது, சேர்த்து வைக்காதெல்லாம் தெரியல. முத்துசாமி தீட்சிதர், ராமசாமி தீட்சிதர், முத்துசாமியுடைய தகப்பனார் ராமசாமி தீட்சிதர், அவரெல்லாம் 1735 பிறந்து 1817 வருடம் காலமானார். அதே மாதிரி முத்துசாமி தீட்சிதர் மும்மூர்த்திகள், முத்துசாமி தீட்சிதர் 1776 பிறந்து 1834 காலமானார். இவங்கெல்லாம் இசைக்கு ஆற்றின தொண்டு மிகப்பெரிய தொண்டு, அளவிட முடியாத தொண்டு. அவனுடைய முன்னோர்கள் எந்த மதம் ஜாதி எதுவுமே கிடையாது சார். நம்முடைய முன்னோர்கள் 100 வருஷத்துக்கு முன்னால் போனாலே அவங்களாம் நம்ம முன்னோர்கள். இதெல்லாம் நான் 200-250 வருஷத்துக்கு மேலே 500 வருஷம் 600 வருஷம்லாம் ஆராய்ச்சி பண்ணுறான். சில ராகங்கள்லாம் தோன்றி 1200 வருஷம் இருக்குங்கிறான். பழமையான ராகங்கள், பழம்பண் அப்படிங்கிறான். ஆதி ராகம், இந்த ஹிந்தோளம், கல்யாணி, சங்கராபரணம், இந்த மாதிரி ராகங்கள்லாம் ரொம்ப பழமையான ராகம். அதே மாதிரி தாளம், ஆதி தாளங்கிறான், தாளங்கள். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிடணும். இசைக்கு முகமதியர்கள், முஸ்லீம்கள் ஆற்றிய தொண்டு அளவிட முடியாதது. அவர்கள் ஆற்றிய தொண்டு போல் யாருமே அப்படி தொண்டாற்றி இருக்கவே முடியாது. ஏன்னா நிறைய உருது பாடல்கள், இந்தி பாடல்கள், அரபு மொழி பாடல்கள் நிறைய ஏற்றியிருக்காங்க. வாக்கியக்காரர்கள், கம்போசர்ஸுக்கு நான் சொல்லியிருக்கேன் வாக்கியக்காரர்கள், இவர்கள் முகமதிய வாக்கியக்காரர்கள்னு பேர்.
அவங்க ஏன்னா அவங்களுடைய மொழி இல்லையா, உருது, ஹிந்தி, அரபு மொழிலாம் அவங்க வந்து இந்த கசல் அப்படிங்கிறது ஒரு இனிமையான அழகான மெலடி. அதாவது கசல் பாடாத சிங்கரே இருக்க முடியாது இந்துஸ்தானியில். எனக்கெல்லாம் நான்லாம் கசலை கேட்டு கேட்டு வளர்ந்தவன். அதனால தான் இந்துஸ்தானி ராகத்தில் எனக்கு ஒரு பரிச்சயம் உண்டு. இந்த முகமதியர்கள் அக்பருடைய மந்திரி சபையில் தான்சேன், அக்பர் மந்திரி சபை தான்சேன் ஒரு இசைக்கவிஞரா ராஜா அந்தஸ்து பெற்ற மந்திரி அந்தஸ்து பெற்று இருந்தார். எப்படி நம்ம வேதநாயக சாஸ்திரியார் சரபோஜ ராஜாவுடைய அவையில் சரபோஜ ராஜாவுடைய அவையிலே இசை புலவராய் மந்திரி அந்தஸ்தோடு இருந்தார். அதுபோல் அவர் அக்பர் மந்திரி சபையில் அந்தஸ்து பெற்று கம்போசராக இருந்தார், இசைக்கவிஞராக இருந்தார் தான்சேன். அதே போல் அமீர் குஸ்ரோ, ரவிசங்கர், அலி அக்பர் கான், படே குலாம் அலி கான், பிஸ்மில்லா கான், ராமஸ்ரேஜா, மிலான் கான், அல்லாவுதீன் கான், விலையட் ஹுசேன் கான், மிலிந்த் தத், நிறைய கம்போசர்ஸ், இன்னும் வரிசையாக நிறைய பேர் இருக்காங்க. இப்பயும் கம்போசர்ஸ் இருக்காங்க, இப்பயும் வாக்கியக்காரர் இருக்காங்க. இதில் முக்கியமான வாக்கியக்காரர்கள் இந்த ஷனாய் பிளேயர்லாம் ரவிசங்கர், சித்தார், ஷனாய் பிளேயர், பிஸ்மில்லா கான் நிறைய உருவாக்கியிருக்காங்க ராகங்களை. இல்லை தான்சேன் தான் நிறைய உருவாக்கியிருக்காங்க. அமீர் கல்யாணி போன்ற ராகங்களை அவர் தான் உருவாக்கியிருக்கார். அப்போ அவர்கள் ஆற்றின தொண்டு, முஸ்லீம்கள் முகமதியர்கள் ஆற்றிய தொண்டு அளவிட முடியாது. இந்து மக்கள் ஆற்றிய தொண்டும் அளவிட முடியாது. கிறிஸ்தவ மக்கள் ஆற்றிய தொண்டும் அளவிட முடியாது. இதில் ஜாதி, மத, இன வேறுபாடெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதை பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. சில பேர் அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இசை வந்து எல்லாருக்கும் பொதுவானது. இசை உங்களுக்கு சொந்தம், எனக்கு சொந்தம். கடவுள் கொடுத்த இசை, தாவீதுக்கு அருளிய நிச்சயமான கிருபைகள், அவருக்கு அருளின அந்த ஆசீர்வாதங்கள். இசை கருவிகளை வாசிக்கிறாரு, அவர் இசைக்கருவியை உருவாக்கியிருக்காரு. தாவீது எத்தனை வருஷங்களுக்கு முன்னால் 1000 இசைக்கருவிகளை உருவாக்கியிருக்காருங்கிறாங்க, இசைக்கருவியை செஞ்சுருக்காருங்கிறாங்க. இந்த அரபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சில இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் அவர் உருவாக்குனதுங்கிறாங்க. இந்த ஹவுது, ஷன்ஷாயின், பொஷாங்கி, பிப்பாய் இதெல்லாம் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் நல்லா யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் தாங்க. அதெல்லாம் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன மாதிரி யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. ஏஆர் ரஹ்மானுக்கு அடுத்தபடியாக அதிகமாக லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுற மியூசிக் டைரக்டர் நான் தான். இன்னும் சொல்லப்போனால் இப்போ கூட லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்டு நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது வெளியே பேர் தெரியாது. பாம்பு தோலில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் செஞ்சுருக்கான், பாம்பு தோலில், அது ஷன்ஷாயின்னு பேர். அதுக்கு நான் வச்ச பேர் ஸ்னேக் ஸ்கின்னு வச்சேன். சன்ஷான்னு பேர், நான் ஸ்னேக் ஸ்கின்னு வச்சேன். இப்படி பிப்பாய், புசோங்கி, ஹவுது, லூட்டு. நம்ம சங்கீதம் லூட்டுன்றது வீணை மாதிரியே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. லூட்டு கிட்டார் மாதிரி இருக்கும். எவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட் நான் யூஸ் பண்ணுறேங்க. ஸோ முகமதியர்கள் நிறைய தொண்டு ஆற்றியிருக்கிறார்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா லலித சோகினி. இப்போ லலிதாவை பற்றி சொல்லிட்டேன். லலிதாங்கிற ராகம் பக்திக்கேற்ற ராகம். இப்போ சோகினிங்கிற ராகம், இதுலேயும் பஞ்சமும் கிடையாது. இந்த சோகினி ராகம் ரொம்ப இனிமையான ராகம், ஹைப்ரிட் ராகம். இந்த லலித சோகினி அது என்னென்னா, லலிதா ராகம் கர்நாடக சங்கீத ராகம், சோகினி ராகம் இந்துஸ்தானி ராகம், ரெண்டுலேயும் பஞ்சமும் கிடையாது. இதை பார்த்தவர்கள் இந்த லலிதா ராகத்தையும் சோகினி ராகத்தையும் மிக்ஸ் பண்ணி என்னென்னா மா 1 மா 2 சுத்த மத்தியமோ, லலிதா ராகத்தில் சுத்த மத்தியமோ, சோகினி ராகத்தில் பிரதிமத்தியமோ, சுத்த மத்தியமும் பிரதிமத்தியத்தையும் இணைச்சி லலித சோகினி அப்படின்னு அவங்க பேர் வச்சுட்டாங்க. ஆனால் அது ரொம்ப ஆராய்ச்சிக்குரிய ராகம். அதாவது கர்நாடக சங்கீதம் தெரிஞ்சவங்களுக்கு லலிதா ராகம், வசந்தா ராகம் இதெல்லாம் தெரியும், நவரோஜ ராகம்லாம் தெரியும். இந்துஸ்தானி ராகம் தெரிஞ்சவங்களுக்கு சோகினி ராகம் தெரியும். ஆனால் இந்த லலித சோகினிங்கிறது அவங்களுக்கு தெரியாது, இவங்களுக்கு தெரியாது. ஒரு வித்தியாசமான ரொம்ப உள்ளேருந்து நான் எடுத்த அந்த ராகத்தை இது என்னையாதுன்னு சொல்லி பார்க்கும்பொழுது தான் இவ்வளோ விஷயங்கள் இந்த ராகத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். இந்த லலித சோகினிங்கிற ராகம் ஹைப்ரிட் ராகம், இந்துஸ்தானி ராகம், கலப்பு, இருபரப்பு கலப்பு ஹைப்ரிட் ராகம். இதுடைய லலித சோகினி ராகத்துடைய ஸ்ட்ரக்சர், கல்ச்சர், நேச்சர் அண்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் பிளெண்டு என்னென்னா டிவோஷனல், ஃப்ரெஷ் ஃபீலிங், ட்ரான்க்விலிட்டி, இவோக்கிங் செரனிட்டி, ஹோப், டீப் எமோஷன், பேத்தாஸ், மெலன்காலி இவ்வளவும் இருக்குங்கிற அந்த சோகினியில். லலிதாவிலேயும் கிடையாது, சோகினியில் கிடையாது. ஆனால் லலித சோகினியில் இவ்வளோ விஷயம் இருக்குங்கிறான்.
எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இப்போ பாருங்கள், டிவோஷன்லாம் உங்களுக்கு தெரியும், பக்திக்குரிய பக்தி பாடல்கள் தெரியும். இந்த ஃப்ரெஷ் ஃபீலிங் அப்படின்னா புதிய உணர்வு, புத்துணர்ச்சி, உற்சாகம், புதியதான தூய்மையை நம்ம உணர்வது. இப்போ நம்ம குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வாஷ் எடுத்துகிட்டு வந்தோம்னா ஒரு ஃப்ரெஷ்னஸ் வருது இல்லையா, அதுதான் அந்த தூய்மை உணர்வு தான் ஃப்ரெஷ் ஃபீலிங்கிறான். அப்போ டிரான்ஸ்குவிலிட்டி அப்படின்னா அமைதி, சாந்தம், சாந்தி, அளப்பரிய சாந்தி, மனதுக்கு ஆறுதல் தரும் ராகம். அடுத்தது இவோக்கிங் செரனிட்டி, அமைதியை தூண்டும், நிம்மதியை தரும், சாந்தம் தரும் அமைதியான ராகங்கிறான். புரியுதா உங்களுக்கு? அடுத்தது ஹோப், நம்பிக்கை தரும் ராகம். ஆசை, நசை. இந்த நம்பிக்கை, ஆசை நமக்கு தெரியும். நசைனா என்ன அர்த்தம்னா இலக்கிய வார்த்தை, இது லிட்ரரி வேர்டு. எதிர்காலத்தில் நல்லது எதிர்பார்த்து காத்திருப்பதற்கு பேர் தான் நசைங்கிறான். நசை. கர்த்தர் நமக்கு இந்த நன்மை செய்வார், கர்த்தர் நமக்கு இதை செய்து முடிப்பார், நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லையா, அந்த நம்பிக்கை, அந்த வார்த்தை தான் எதிர்காலத்தில் நல்லது நடக்கும் என்று எதிர்பார்த்து காத்து இருக்கிறது. அந்த அந்த அதுக்கு அர்த்தம் தான் நசை அப்படிங்கிறான். அடுத்தது டீப் எமோஷன் அப்படிங்கிறான். டீப் எமோஷன் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, வார்த்தை. ஆழ்ந்த உணர்ச்சி, ஆழ்ந்த அன்பு, பாசம், காதல், இரக்கம், மகிழ்ச்சி, வெட்கம், கோபம். சங்க இலக்கியங்களில் அகம், அகம்னா உள்ளம், இந்த அகத்தில் உள்ளத்தில் வரும் அன்பு, சுரக்கும் அன்பு, காதல், நேசம், பாசம், இதெல்லாம் பேர். மனதில் சுரக்கிற அன்பு. ஆண்டு மேலே நமக்கு அன்பு சுரக்குதில்ல, கர்த்தர் மேலே நம்ம திடீர்னு ஒரு வைராக்கியம் வரும், ஒரு அன்பு வரும், ஒரு காதல் வரும். ஆண்டவரே நம்ம அதிகமாக நேசிக்கிறோம் சாமி அப்படின்னு காலில் விழுந்துடுறோம்ல, நமஸ்காரம் பண்ணுறோம்ல, அதுதான் அந்த அந்த உணர்வு, உள் உணர்வு, அகத்தில் சுரக்கும் அன்பு. இதுதான் டீப் எமோஷன். அடுத்தது பேத்தாஸ், சோகரசம், உணர்வை தூண்டுதல், அவலச்சுவை, இரக்கப்பண்பு, பரிவு, வருத்தம், சோகம் போன்ற உணர்வுகள். இந்த அவலச்சுவைங்கிறது அறுசுவை இருக்கு இல்லையா, அதுபோல் அது அவலச்சுவைங்கிறது மன சம்பந்தப்பட்ட விஷயம். மனதில் இருக்கிற ஒரு கவலை, சொல்ல முடியாத ஒரு தவிப்பு, ஒரு ஏக்கம், இதுதான் அவலச்சுவை. இது இலக்கிய வார்த்தை அவலச்சுவை. அடுத்தது மெலன்கோலி. இந்த மெலன்கோலிங்கிற வார்த்தை புதுமையான வார்த்தை. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா மன வருத்தம், அவலம், ஆக்கம், சோக உணர்வு. இந்த ராகமே ஒரு மாதிரி பாடும் பொழுதே ஒரு சோகம் வரும், மனதிற்கு ஒரு நிம்மதி வரும், உணர்வு வரும், ஒரு இரக்கம் வரும். அப்படியே நான் இதை பாடுறேன், நீங்கள் கேளுங்க. கேட்கும் போது தான் தெரியும் இந்த பாட்டு. இப்போ இவ்வளோ விஷயத்தை விளக்கம் சொன்னதுக்கு இந்த பாட்டை ராகத்தை கேட்கும் போது தான் உங்களுக்கு தெரியும். ராகம் லலித சோகினி. லலிதாங்கிற கர்நாடக சங்கீத ராகத்தையும் சோகினிங்கிற இந்துஸ்தானி ராகத்தையும் இணைத்து இந்த வாக்கியக்காரர்கள் அழகா நேர்த்தியாக இதை இணைச்சது யார் தெரியுங்களா? யூனுஸ் அகமது கான். இந்த ராகத்தை கண்டுபிடிச்சது, இந்த லலித சோகினி ராகத்தை கண்டுபிடிச்சது யூனுஸ் அகமது கான். இதை டெவலப் பண்ணது உஸ்தாத் பஹ்ரூத் கான். அக்கரகாரனா அப்படிங்கிறது யூனுஸ் அகமது கான், உஸ்தாத் பகதூர் கான், அக்கரகாரனா, இவங்க தான் இந்த ராகத்துக்கு சொந்தமானவங்க. அதை யூனுஸ் அகமது கான் தான் இந்த ராகத்தை உருவாக்குனார். லலித சோகினி ராகம். ஆரணம் கேளுங்க, ராகம் கேளுங்க, பாட்டு கேளுங்க, கத்தரை துதிங்க. ராகம் லலித சோகினி, இந்துஸ்தானி ராகம். இந்த ராகத்துடைய ஆரோகணம் அவரோகணம் பாடிட்டு, ராகம் பாடிட்டு, ஸ்வரம் பாடிட்டு, பல்லவி பாடி முடிக்கிறேன். லலித சோகினி இந்துஸ்தானி ராகத்தின் ஆரோகணம் அவரோகணம்.
ததரி நாதே தரி நாதே ததரி இந்த லலித சோகனி ராகம் பாடலுக்கு சிட்டாஸ்வரம் பாடுறேன். இந்த ராகம் பாடுறது ரொம்ப கஷ்டம். சிட்டாஸ்வரம் பாடுறதும் கஷ்டம், ராக ஆலாபனம் பண்ணுறதும் கஷ்டம், பாட்டு பாடுறதே கஷ்டம், சுரம் பாடுறதே கஷ்டம். ஏன்னா 2 மா இருக்குது, சுத்த மத்தியமோ பிரதிமத்தியமோ. அதனால இல்லை, ஏன்னா நிறைய இந்துஸ்தானி ராகங்களில் மாவன் மாட்டு காவன் காட்டு ரீவன் ரீட்டு தாவன் தாட்டு நீவன் நீட்டு நிறையா இருக்கும். அதெல்லாம் ஈஸியாக ஸ்ட்ரக்சர் வித்தியாசமாக பாடிடலாம், நிறையா பாடிடலாம், ஈஸியாக பாடிடலாம். ஆனால் இந்த ராக ஸ்ட்ரக்சர் என்னென்னா மாவன் மாட்டு மட்டும் இல்லை, ரீவன் காட்டு மாவன் மாட்டு தாவன் நீட்டு. இந்த தாலேருந்து பெரிய மா வந்து இறங்கி மாவுலேருந்து சின்ன மாவுக்கு வந்து சின்ன மாவுலேருந்து கா வரணும். அரை நோட்டு. இப்போ நம்ம மத்தியமாக பாடுறோமா காந்தாரம் பாடுறோமான்னு கன்ஃபியூஷன் ஆகிடும். கமாஸ் ராகமும் அதே மாதிரி தான். கமாஸ் ராகத்துலேயும் இந்த கன்ஃபியூஷன் வரும். ஆனால் கமாஸ் ராகம் நான் நிறையா பாடியிருக்கேன், நிறையா ஈஸியாக பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருவேன். இந்த ராகம் வந்து கன்ஃபியூஷன் ஆகிடும். இப்போ கச்சேரி பாடுறவங்க இந்த ராகத்தெல்லாம் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஆஃப் நோட்டு வரும்பொழுது மா வருதா கா வருதான்னு பாடுறவங்களுக்கு சந்தேகம் வந்துடும், சரியாக பாடுறோமான்னு தெரியாது. அந்த தொனி இருக்க, ஓசை இருக்க, சொல் இருக்க, அந்த ஓசை வந்து சரியான அந்த அந்த நிற்குதா அளவில். ஏன்னா அரை நோட்டு இல்லையா, அப்படிலாம் வரும். அப்போ அது சரியாக பாடுறோமான்றது கன்ஃபியூஷன் ஆகிடும். அதனால இந்த ராகத்தை எடுக்க மாட்டாங்க. கஷ்டமான ராகம். ஆனால் நான் கஷ்டமான ராகத்தை எடுத்துட்டேன், பாடி முடிக்காமல் விட்ட மாட்டேன். கர்த்தர் கொடுக்குற ஞானத்தில் நான் ஓடிட்டுருக்கேன். கர்த்தர் ஞானத்தை கொடுத்தா என்ன வேணாலும் செய்யலாம், எப்போ வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாம், எதை வேணாலும் செய்யலாம். இந்த சிட்டாசுரத்தை கேளுங்கள். மாகரிதா சரிதனிதனிதா மமகரிதா சரிதனிதனிதா சரிகமா கமமதா சானித நீத மதா மம கமம கசனித நீனித மதத மம கமம மகரி சரி கமமதா தனித மம மதனி சா சனி தரி தனி தாத மதனி தமம மகரி சனி சரி கமம மமத மத மதனி தனி 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 தரி கரித சரி கரித சனி நித மம மக மகரித சனி தனி சரி கமதாம மத மமத மம மத மம மத மம பல்லவி பாடுறேன். இறங்கிடுமே இறங்கிடுமே இறைவா இறைவா கருணையின் தலைவா, இறைவா இறைவா கருணையின் தலைவா, தொழுதிட வந்தோம் மலரடி பணிந்தோம், தொழுதிட வந்தோம் மலரடி பணிந்தோம், கிருபையை பொழிந்திடுமே உமதருள் கிருபையை பொழிந்திடுமே, கிருபையை பொழிந்திடுமே உமதருள் கிருபையை பொழிந்திடுமே.
da